நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் ஆண்டவர். சங்கீதம் 34வது சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்னொரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்னொரு விசை கூட எல்லாரும் சத்தமாக இந்த வசனத்தை சொல்லும்படியாய் கேட்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். இந்த உலகத்திலேயே அதிகமாய் பயப்படக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னா, பயப்படக்கூடிய ஒரு பெரிய போஸ்டிங்கில் ஒரு பெரிய தலைமைத்துவத்திலே இருக்கிற ஒரு மனுஷன். ஒரு சாதாரணமான மனிதர்கள் கூட பயப்படாமல் வாழ்ந்துட முடியும். ஆனால் இந்த சங்கீதத்தினுடைய இந்த வார்த்தையை சொன்ன இந்த மனிதன் பயப்படாமல் இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவருடைய வேலை அதே போல், அவருக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு அதே போல், அவர்களுக்கு எதிரிகள் அதிகம். அவர் எல்லாத்தையும் ரொம்ப துணிகரமாய் செய்ய வேண்டும். இவருடைய கைகளிலே நிறைய ரத்தம் சிந்தி இருக்கிறது, நிறைய எதிர்ப்பாளர்கள் அவருக்கு இருக்கிறார்கள், நிறைய பகையாளிகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். இப்படியே இந்த வசனத்தை சொன்ன இந்த மனிதனை குறித்து சொல்லுவோமையானால், கண்டிப்பாக இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற நாளிலே பயம் இல்லாமல் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இருந்து கொண்டு அந்த மனுஷன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமேன் சொல்லுங்கள். கடந்த ஒரு சில வாரங்களாகவே ஆண்டவர் இந்த பயத்தை குறித்து என்னுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த பயத்திலிருந்து வெளியே வருகிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் வெறுத்தாலும், எத்தனை எதிராளிகள் இருந்தாலும் பயமே இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நான் உனக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் கடந்த 3 வாரங்களாய் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால் இதற்கு முன்பாக நடந்த ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், அகைன் போன வாரம் சண்டே சர்வீஸ். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை வார்த்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த பயத்தை குறித்தே என்னுடைய இருதயத்தில் சொல்லி, இல்லை இதை குறித்து பிரசங்கம் பண்ணணுன்று ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதனால் இந்த செய்தியை நீங்கள் ரொம்ப கவனமாய் நீங்கள் கேட்கணும். நீங்கள் கவனமாய் கேட்கிறதற்கு மட்டுமல்ல, இந்த செய்தியின்படி என் தலையின் மேலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் வைப்பாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை நான் கொடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு ஒரு காலத்தில் நான் பயப்படும் போது பர்சனலாக எனக்குள்ளே ஒரு பயத்தினுடைய உச்சகட்டத்திலே இருந்த அந்த நாட்களிலே நிறைய பேர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, பயப்படாத, நீ எதுக்கு பயப்படுற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர, இந்த பயத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகிறது, இந்த பயம்ன்றது ஏன் வருது, அந்த விளக்கத்தை நிறைய பேர் சொல்லலை. அதனால பயத்தின் நிமித்தமாய் ரொம்ப பாதிக்கப்பட்டவன். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் ரொம்ப பாக்கியவான்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் இந்த செய்தியை என்னைக்கு முடிய போதுன்னு தெரில, ஒருவேளை இந்த வாரத்தோடு கூட முடிக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாரையுமே பயத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். இனி என்ன சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து போனாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் கடந்து போனாலும், அதை பயமில்லாமல் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் நம் அனைவருக்கும் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே நிறைய வியாதிகள் இருக்கிறது.
பலவிதமான வியாதிகள் மனிதனுக்கு வருகிறது. அந்த வியாதிகளிலே சில வியாதிகள் ரொம்ப கொடூரமான வியாதி. இந்த வியாதி எந்த மனுஷனுக்கும் வரக்கூடாது. இந்த வியாதி வந்தா சரீரத்தில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா உண்மையில என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறதை எல்லா வியாதிகளை விட மிக கொடூரமான ஒரு வியாதி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பயம் என்கிற ஒரு வியாதி. இந்த பயம் என்கிற ஒன்று மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே தொற்றி கொள்ளுமே. ஆனால் இந்த பயம் ஒரு லிமிட்டேஷன் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல. ஆனா இந்த பயம் ஒரு மனிதனுக்கு அதிகமாகும் போது உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் மன சோர்வு, மன பலவீனம், எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த பயம் இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷனை உயிரோடைய வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்கிற ஒரு நிலையிலே இந்த பயம் கொண்டு வந்துடும். அதனால எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் இதிலிருந்து கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் எடுப்பாராக. ஆமேன் சொல்லுங்கள். கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஆமேன். தகப்பனே, எங்களுடைய எல்லா பயத்திற்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர், இந்த வாக்கு தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுவதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க அப்பா, நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த அற்புதத்தை நாங்கள் உணரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு பிற்பாடு நாங்கள் சந்திக்கிற சவால்களை தைரியத்தோடு எதிர்கொண்டு இதற்கு முன்பும் பின்பும் ஒரு மாற்றம் இருக்கிறது போல் ஒரு அற்புதத்தை நீர் செய்ய போகிறதற்காக நன்றி நன்றி நன்றி. ஆமேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு 3 விதமான அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கவே கூடாத கெட்ட பயங்கள் அப்படின்ற ஒரு 3 பயங்களை குறித்து உங்களோடு பேச போகிறேன். பயத்திலே பொதுவாக 2 வெரைட்டி அப்படின்னா 2 விதமான பயம் இருக்கிறது. ஒன்று நல்ல பயம் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, பயத்திலே நல்ல பயம்னு இருக்குதா? அது எப்படி நல்ல பயம் கெட்ட பயம்? இப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆபத்துகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுவது என்னதான் காப்பாற்றுது அப்படின்னா, சில நேரத்திலே பய உணர்வுகள் தான் நம்மளை காப்பாற்றுது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறது ஒரு பயம். அந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை அழிக்காது. அந்த பயம் பாவத்தை செய்ய விடாமல் நமக்கு தடுக்கும், பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். அந்த பயம் ஆண்டவரை நெருங்க உதவி செய்யும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள உதவி செய்யும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேணுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அப்போ இது ஒரு நல்ல பயம். அதற்கு பிறகு பிள்ளைகள் பெற்றாருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கிறது. இது ஒரு நல்ல பயம். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு தேர்வை குறித்த ஒரு சின்ன பயம் இருக்குது. ஐயோ, நான் நல்லா எழுதணும், நான் நல்லா பாஸ் பண்ணணும். அது நிறைய நேரத்தில் அவங்கள என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படி படிக்க வைக்கிறது. சில இடங்களிலே நெருப்பு இருக்கும் பாருங்களேன், அந்த நெருப்பு அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த நெருப்பிலே நம்முடைய கை வைக்காம நம்மளை பாதுகாக்கிறது எது அப்படின்னு சொன்னா, நமக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பயம். அந்த நெருப்பு நம்மளை சுற்றும் அப்படின்ற அந்த பயம் சில நேரத்திலே ஆபத்திற்கு போகாமல் நம்மை தடுக்கிறது. அப்போ நல்ல பயம் என்று ஒன்று இருக்குதுன்னா, இந்த பய உணர்வை சிலதை கர்த்தர் நமக்குள்ளேயே வைத்திருக்கிறார். மேல உயரமான ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து கீழே குதிங்க அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேர் குதிக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு பயமா இருக்குது. ஐயோ, நான் கீழே குதிச்சா கால் உடஞ்சிரும்பா. அப்போ அந்த பயம் அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவது. அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நல்ல பயம் என்கிறது இருக்கிறது போல என்ன பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கெட்ட பயம், நம்மளை அழிக்கிற பயம், உங்களை நிர்மூலமாக்குகிற பயம் என்று ஒரு 3 விதமான பயம் இருக்கிறது. இந்த பயத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை முழுக்க முழுக்க நீங்கள் வெளியே வர வேண்டும்.
இந்த பயம் உங்களுக்குள்ளே தொடருமானால், இந்த பயத்திலேயே நீங்கள் வாழ்வீர்களே ஆனால், இந்த பயத்தினுடைய முடிவு உங்களை எங்க கொண்டு போய் விடும்னா, கடைசியில் இந்த உலகத்தில் ஒருவேளை உங்களை தற்கொலைக்கு நேராக கூட இந்த பயம் உங்களை வழி நடத்தும். ஆனால் அந்த 3 பயங்களை இன்னைக்கு ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள். எல்லாம் ரொம்ப விழிப்பா இருக்கிறீங்களா? நல்ல கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். நீங்க ரொம்ப சோகமா இருந்தா ஆன்லைன்ல இருக்கிறவங்களை நம்ம பார்க்கறது இல்லை. பட் நீங்க சரியா அந்த 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 விழிப்போட இல்லை அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது. ரொம்ப கவனமாய் அதை கேட்கணும். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளணும். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பி அணைத்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். பாஸ்டர், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பயப்படுகிற பயந்தாங்குள்ளிங்கள் அல்ல. நான் ஒரு பெரிய தைரியசாலி தான். எனக்கு இந்த மெசேஜ் தேவையே படாது அப்படின்னு கூட ஒரு சிலர் ஒருவேளை நிற்கலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக என்ன பண்ணும், என்னைக்காவது ஒரு நாள், இன்னைக்கு ஒருவேளை தேவைப்படாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் பயந்தாங்குழி இல்லை, பயங்கரமான தைரியசாலிகளாக இருக்கலாம். ஆனால் இந்த செய்தி கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இன்னொரு விஷயம் கூட, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இன்னொரு வசனம் 18வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் வாசிக்க போறோம். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்து இருந்தான். இன்னொரு 29வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து நான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சவுல் என்கிற ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த சவுல் ராஜா ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. ஆனால் இவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு கோரமான ஒரு முடிவு. அப்படி என்றால் நீங்கள் அதை எங்கே வாசிக்க முடியும்னா 28ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். 28ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? அத்தசனமே சவுல் நெடித்தாங்கடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சவுலுடைய முடிவை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து இவன் மாண்டு போனான். அப்படின்னா ராஜாவா இருந்து ஒரு பெரிய ராஜ்யபாரம் பண்ணி தற்கொலை செய்து மாண்டு போனவன் யார் அப்படின்னா இந்த சவுல். இந்த சவுலுடைய வாழ்க்கையில ஒரு பயம் இருந்துச்சு. என்ன பயம் இருந்துச்சுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வாசிக்கும் போது, அதாவது நீங்கள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியருடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சவுல் யாருக்கு பயப்படுறாரு அப்படின்னா, கோலியாத்து தனக்கு எதிராக கர்ஜித்து நிற்கும் போது அந்த கோலியாத்தினுடைய வார்த்தையை கேட்டு பயப்படுறாரு. ஐயோ, இவன் இப்படி பேசுறானே, ஐயோ இவன் ஏதாவது பண்ணிடுவானோ. அதற்கு பிறகு இந்த சவுல் யாருக்கு பயப்படுறாரு அப்படின்னா, தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து தாவீதுனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவர் பயப்படுறாரு. அதற்கு பிறகு யாருக்கு பயப்படுறாரு அப்படின்னா, சாமுவேல் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கேட்டு ஐயோ நம்ம விழுந்துருவோமே அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. அப்படின்னா இந்த மனுஷனுக்குள்ள என்ன பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியான பயத்தினால் சிக்கின ஒரு மனிதன் தான் இந்த சவுல் என்கிற ராஜா. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே
இருக்கவே கூடாத ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னு சொன்னா, இந்த தொடர்ச்சியான பயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் அதிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக வெளியே வந்துதான் ஆக வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பலவீனம். தொடர்ச்சியான பயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனம். பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, தொடர்ச்சியான பலவீனம். ஆமென். தொடர்ச்சியான எப்பொழுதுமே பயந்து கொண்டே வாழ்வது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனமாக இருக்கிறது. ஆமென். யாரோ ஒருத்தருக்கு நம்ம பயப்பட்டோம், ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நம்ம பயப்பட்டோம் அப்படின்னு சொன்னா சரி, ஓகே, அது நார்மல். சரி, ஏதோ ஒரு காரியத்திற்கு பயப்படுவது நார்மல். ஆனா சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப தொடர்ச்சியாய் தன்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைக்குள்ள போனாலும், அப்படின்னா பார்த்துங்களேன், ஒரு படிக்க போகிற இடத்துல அங்கே பயங்கரமான பயம், வேலைக்கு போகிற இடத்துல அங்கே ஒரு பயம், அதற்கு பிறகு யாராவது ஒருத்தர்கிட்ட பணம் கேட்க போனால் அங்கே ஒரு பயம். இப்படியே அவருடைய வாழ்க்கையில் எங்கு போனாலும் அவர்கள் எதில் சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தொடர்ச்சியான பயத்தினால் சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களா, அங்கே ஒரு பயம். டெஸ்ட் எடுக்கணுமா, உடனே ஒரு பயம். எதற்கெடுத்தாலும் ஒன்றிலே அல்ல, கண்டினியூவா அவருடைய வாழ்க்கையில இந்த பயம் தொடர்ந்துட்டே போகிறதை நம்ம உணர்கிறோம். இன்னைக்கு ஜெபிக்க வந்திருக்கிறவர்கள், இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், பாஸ்டர் நான் அப்படிதான் இருக்கிறேன், எனக்கு ஒரு இடத்துல அல்ல, நான் போன மாதம் அதுக்கு பயப்பட்டேன், இந்த மாதம் இதுக்கு பயப்படுறேன், அடுத்த மாதம் எதை குறித்து நான் பயப்படுறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நிச்சயமாகவே நீங்கள் என்ன செய்யணும்னா, இல்லை, நீங்கள் பயத்திலிருந்து வெளியே வந்துதான் ஆக வேண்டும். அது நார்மல் அல்ல, அது சரியான ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகானது அல்ல. ஆனால் அந்த தொடர்ச்சியான பயத்திலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற தொடர்ச்சியான பயம், எப்பொழுதுமே நான் பயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த காரியத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுகிற ஒரு நல்ல தேவன். சொல்லுங்க முழு பலத்தோடு அந்த செய்தியினுடைய, ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் நீர்தானே அப்பா, தொடர் பயங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நல்ல தெய்வம், எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நல்ல தெய்வம் இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, இனி நான் பயப்படக்கூடாது ராஜா, இனி ஆண்டவரே அடுத்த மாதத்திலே எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமல் இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறவர். கைகளை உயர்த்தி ஆமேன், ஸ்தோத்திரம். அந்த பயமில்லாத வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தருகிறதற்காக எல்லாருடைய கரங்களை உயர்த்தி முழு பலத்தோட, ஏசப்பா, எங்களை தொடர் பயங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிற ஒரு நல்ல தேவன். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ 24 மணி நேரமும் அப்படியே சிலர் எதிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னா, பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்க போகிறது, அந்த காரியத்தை நான் எப்படி அதை தாண்ட போகிறேன். இல்லை, இன்றைக்கு நீங்கள் என்ன உட்கார்ந்து அப்படின்னு சொன்னால், கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறார். பாருங்க, சில மரண வீடுகளுக்கு போகும்போது சிலர் அந்த துக்க வீட்டுக்கு போகிறாங்க. யாருக்கு அந்த துக்க வீடு பிரச்சனையாக மாறாது அப்படின்னு சொன்னால், மரண வீட்டிற்கு போய் ஒரு ஆள் மரித்திருக்கிறார், அவர்களுக்காக நம்ம சோகப்படுகிறோம். ஐயோ, இந்த மனுஷன் நல்ல மனுஷன், இந்த மனுஷி நல்ல மனுஷி, இப்படி நம்ம கூட இருந்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினச்ச அந்த ஒரு நிமிஷம் துக்கமாக இருக்குது. சரி, ஒரு நேரம் சாப்பிடாம நம்ம இருக்கிறோம், அவ்வளோதான், அதோட அது முடிஞ்சிருச்சு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட அவங்க விட மாட்டாங்க. அதற்கு பிறகு அதை மனசில் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னு அவங்க கொடுத்த பொருட்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி பார்ப்பாங்க. அவங்களுடைய ஃபோட்டோவை மொபைலில் வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வீடியோ எல்லாம் திரும்ப போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ இந்த பயத்தை தொடருவதற்கு இவர்கள் இடம் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த பயம் அவங்களுக்கு என்னவா மாறிடும்னா, மன அழுத்தத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டுரும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒன்றை நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, தொடர்ச்சியான ஒரு பயத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு காரியத்தை குறித்து இப்பொழுது பயமா இருக்குதா, பயமா இருக்கிற அடுத்த
அடுத்த நிமிஷத்துல உடனே நீங்க யோசிக்கணும், சரி போதும் போதும், பயப்பட்டது போதும். அப்படியே பயந்துட்டே இருப்பீங்களா? அதை பயந்துட்டே இருக்கீங்களா? அந்த காரியம் முடிகிற வரைக்கும் பயந்துட்டே இருப்பீங்களா? அப்ப எப்ப தைரியமாகிறது? அப்போ இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் பயத்தை தொடருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு மிரட்டலான ஒரு வார்த்தைகள் வரலாம், மிரட்டலான ஒரு கடிதங்கள் வரலாம், என்ன வந்தாலும் சரி, அதை கேட்கும் போது இல்லைன்னா அதை சொல்லும் போது ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்தா கூட அடுத்த நிமிஷம் அதிலிருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. இப்போ ஹாஸ்பிட்டலில் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு ரிசல்ட்டு, அப்போ நமக்காக ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இது சொல்லுவதற்கு இனி எளிமையாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வேதம் நமக்கு ஒன்று சொல்லுது அப்படின்னா அதிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பலவீனம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது உடனே சிலருடைய இருதயத்துக்குள்ள பயம் வருகிறது சகஜமா இருக்கலாம். ஐயோ எனக்கு போய் இது வந்துருச்சு, எனக்கு ஏன் இப்படி வரணும், நான் என்ன பண்ண அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனால் இந்த பயத்தை ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஆண்டவரே இது எனக்கு தொடர் பயமா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மாறிடவே கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் அரெஸ்ட் பண்றார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார். பலரை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். எதிலிருந்து விடுதலை ஆக்குறார் என்றால் மாறி 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 ஒன்று விட்டு ஒன்று, ஒன்று விட்டு ஒன்று வருகிற அந்த பயத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். நீங்கள் எல்லாத்திற்கும் பயந்தவர்களாய் அல்ல, எல்லாத்திற்கும் பயப்படுகிற அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி இனி நம்மை தைரியவான்களாய் நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் கர்த்தரை தேடின போது அவர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விட்டார். ஆமேன். கைகளை உயர்த்தி, நான் கர்த்தரை தேடின போது என்னுடைய எல்லா தொடர் பயங்களுக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமேன். சொல்லுங்கள், எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரே, எப்பொழுதுமே நான் பயத்திலே வாழ்கிறதை கர்த்தர் என்னிடத்திலிருந்து எடுத்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஃபேமிலியில் கூட இருக்கலாம், குடும்பத்தில் கூட இருக்கலாம். 24 மணி நேரமும் இருதயத்துக்குள்ள தூங்குற நேரத்தை தவிர தூங்கி எந்திரிச்சாலே ஒரு பயம் ஃபுல்லாக பயத்திலேயே நான் இருக்கிறேன். எப்பொழுதும் ஒரு நடுக்கம் என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து நான் பயப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அப்படிப்பட்ட பயம் உங்களுக்கு தேவை இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த தொடர்ச்சியான பயத்தை கர்த்தர் வெளியே எடுப்பாராக. ஆமேன். இன்றைக்கு கர்த்தர் அந்த சமாதானமாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவார். ஒரு சிலர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பாரத்தோட கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க சொல்லுகிறது 100% உண்மை பாஸ்டர். நான் காலையில எந்திரிச்சதிலிருந்து படுக்கிற வரைக்கும் பயத்திலேயே நான் வாழ்றேன். ஏதாவது செஞ்சிருவாங்களோ, என்னதாவது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அந்த மாதிரி நான் விழுந்துருவேனோ, என்னென்னமோ ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய தேவன் யார் அப்படி என்று சொன்னால், என்னை கர்த்தர் தொடர்ச்சியான பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிற கர்த்தர். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தொடர் பயத்திலிருந்து விடுதலையாக்குகிற கர்த்தர். சொல்லுங்க, எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் அதை அறிக்கை செய்யறேன்னு சொல்லுங்க. நான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இருக்கும் போதே இந்த வார்த்தை அப்படியே நடப்பதாக. ஆமேன். நீங்களும் எல்லாரை போல சமாதானமாய் வாழ ஆண்டவர் ஒரு வழியை உங்களுக்கு தருவாராக. நீங்களும் எல்லாரை போல சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் இப்பொழுது ஒரு அனுக்கிரகத்தை கர்த்தர் தருவாராக. இயேசுவின் நாமத்தினால அந்த தொடர் பயத்திலிருந்து இப்பொழுது ஒரு விடுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. எப்பொழுதுமே இருதயத்தில் இருக்கிற பயங்கள் வெளியே போவதாக. ஆமேன். சொல்லுங்கள், இதிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளியே வருவதற்கு நீங்க ரொம்ப முயற்சி எடுக்கணும். ஒரு மனுஷனை பாருங்களேன்,
தொடர் பயத்திலேயே இருந்தா அந்த மனுஷனை எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும்? ஒரு பயம் வந்து இருதயத்துக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், எப்படி சமாதானமா வாழ முடியும்? எப்படி சமாதானமா தூங்க முடியும்? எப்படி சமாதானமா நீங்க உடுத்த முடியும்? இல்லை இல்லை, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் அதை ஸ்டாப் பண்றேன், நான் அதை ஸ்டாப் பண்றேன். உங்க இருதயத்தில் அப்படியே யோசனை ஓடிட்டே இருக்கா, சிந்தைகள் தடுமாறிட்டே இருக்குதா, நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை இதுவரையில நடத்தினார் இல்ல, இனியும் கர்த்தர் நடத்துவார். நீங்க கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, நீங்க கொண்டு போவது ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப டெம்பரவரியான வாழ்க்கை, கொஞ்ச வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை துக்கத்தோட அல்ல, சந்தோஷமாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நீங்கள் எந்த காரியத்தை குறித்து தொடர் பயத்தோட இருக்கிறீர்களோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அது உன்னை ஒன்றும் செய்யாது, அது ஒன்றும் சேதப்படுத்தாது. அப்படி பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து தொடர் பயத்தோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வாராக, சீக்கிரமாய் அற்புதத்தை செய்வாராக. ஆண்டவர் இன்னொரு வழியை திறக்கிற வரைக்கும் அந்த வாசல் உங்களுக்கு நிச்சயமாக அடைக்கப்படவே அடைக்கப்படாது. கர்த்தர் உங்களுக்கு இன்னொரு வாசலை திறக்கிற வரைக்கும், இப்பொழுது நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த வாசல்கள் கண்டிப்பாக அடைக்கப்படுவது இல்லை. அந்த வாசல்கள் அடைக்கப்படாது. இத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள். ஸோ நம்பர் 1, முதலாவதாக மோசமான ஒரு பயம் என்ன அப்படின்னு சொன்னா, தொடர் பயம், ஒரு தவறான பயம். நான் எதிலிருந்து வெளியே வரணும்? நான் எதிலிருந்து வெளியே வரணும்? சத்தமா சொல்லுங்க. எதுலையுமே நமக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, தொடர் பயம் இருக்கக்கூடாது. ஆமென். தொடர்ச்சியாக சில காலங்கள் வந்து ஆண்டவரை நம்மை அவருடைய பலத்த கைக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கலாம். அது ஆண்டவருடைய சித்தம். எத்தனை வருடம் வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. ஆனா அத்தனை வருஷமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா, பயந்துட்டே வாழ முடியாது. சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறதல்லவா, ஃபர்ஸ்ட் யாருக்கு பயப்படுறாரு அப்படின்னா, முதல்ல அவருக்குள்ள ஒரு பயம், கோலியாத்தை பார்த்தோன்னு ஒரு பயம் வருது. சரி ராஜா தானே, சரி அடுத்து ஏன்ப்பா பயப்படணும்னா, உடனே அடுத்து தாவீதை பார்த்த உடனே இவன் என்னமோ நமக்கு செஞ்சிருவானோ அப்படின்ற ஒரு பயம் வருது. எங்கெல்லாம் சவுல் போனாரோ அங்கெல்லாம் யாரெல்லாம் பார்க்குறாரோ அந்த மனுஷன் ஏதாவது ஒரு மிரட்டினாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாலோ உடனே அவருக்கு ரொம்ப பயம் வந்துடும். அப்போ இந்த பயத்தை வந்து கண்டினியூவா அவர் வச்சிருக்கிறதுனால கடைசியில எதிரிக்கு முன்னாடி நிற்க முடியாமல் இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. ஆமே. எத்தனை பேர் ஸ்டாப் பண்ண போறீங்க? எத்தனை பேர் நிறுத்த போறீங்க? ஆமேன். இன்னைக்கு இங்கிருந்து போகும்போதே ஒரு பெரிய வைராக்கியத்தோடு தான் போகணும். சில பிள்ளைங்க பாருங்க, சிலருக்கு வந்து சின்ன வயசுல பிள்ளைகளை வளர்த்தாச்சா 4 வயது தான் பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆனால் 4 வயதில் இந்த பிள்ளையை குறித்து ஒரு அம்மாவுக்கு ஒரு பயம். என்ன பயம் இருக்குதுன்னா, நாம் பத்திரமா அவளை 22 வயசு வரைக்கும் காப்பாற்றி யாராவது ஒருத்தருடைய கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் நான் என்னவா இருக்கணும், அப்படியே கவனமாக இருக்கணும். அந்த பிள்ளையை குறித்த ஒரு பயம், எங்கே போனாலோ என்ன பண்ணாலோ என்ன செஞ்சாலோ யார்கிட்ட பேசுகிறாரோ யார் பழகிறார்களோ அப்படியே பின்னாடியே யோசித்தே இருக்கிறது. அந்த பையனுக்கு பின்னாடியே யோசித்தே இருக்கிறது. நான் சொல்கிறேன், கவனமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, நம்ம பாதுகாக்கிறது அல்ல நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பராமரிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சாயாதபடி அவருடைய அன்பின் கரத்தினால் மூடுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய தொடர் பயத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்குகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க, ஒரு 10 விசை அறிக்கை செய்யுங்க. இனி பயம் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே கண்டினியூவா இருப்பதற்கு நான் அனுமதிக்க போவது இல்லை. எப்பொழுதுமே பயத்திலே வாழ்கிறதை நான் ஒரு நாளும் அனுமதிக்க போவது இல்லை. இயேசுவின் நாமத்தினால் அந்த தொடர் பயத்தில் இருந்து இப்பொழுது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறது போல ஒரு அற்புதத்தை எனக்கு செய்வாராக.
செய்வாராக செய்வாராக. இயேசுவே, இப்பொழுது அதை தடுத்து நிறுத்துகிற கர்த்தர், அந்த இருதயத்தை தடுத்து நிறுத்துகிறவர், சிந்தனைகளை ஆண்டவரே கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருகிற கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கவே கூடாத இரண்டாவது பயம். நீங்க நம்புறீங்களா? கவனமா இருக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இன்னுமே நீங்க ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. அப்படியா? இந்த தொடர் பயம் எனக்கு உண்மையிலே எனக்காக ஜெபம் பண்ணணும் பாஸ்டர். நீங்க சொல்றது மாதிரி தான் எனக்கு கண்டினியூவா ஒன்னொன்னு மாறும்போதெல்லாம் பயம் வருது. நான் எல்லா இடத்துலையும் போயும் பயப்படுறேன். நான் ரொம்ப பயப்படுறேன்னா இருக்கிறேன். எந்த பிரச்சனை பார்த்தாலும் உடனே எனக்கு பயம்தான் வருது. எனக்கு அதுலேருந்து விடுதலை ஆகணும், கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற கை தூக்க பார்க்கலாமே. அப்பா, இத்தனை பேர் இருக்கிறீங்களா? நானும் உங்களை பார்த்த உடனே நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், நம்ம பிரசங்கம் நமக்காக தான் பண்ணுறோமோன்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஆள் தான் அப்படி அந்த அனுபவத்தில் வந்திருக்கிறோம் போல, இவங்க எல்லாருமே பெரிய தைரியசாலிங்க போல அப்படின்னு நினச்சேன். நீங்கள் ரியாக்ட் பண்ணாததை பார்த்து. ஆமேன். நம்புறீங்களா? அப்போ நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுவாரானால் அதிலிருந்து விடுதலை ஆகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. ஏலி 98 வயது உள்ளவனாய் இருந்தான். அவன் பார்க்க கூடாதபடி அவனுடைய கண்கள் மங்கலாயிருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்று நான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தியை கொண்டு வந்தவன் பிரதி உத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள், ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரனாகிய ஓப்பினி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்தின் வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனமாய் இருந்தபடியினால் அவன் பிடரி முடிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். நீங்கள் அதே 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கற்பணியாய் இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனாரும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கற்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல 2 பேரை குறித்து நம்ம வாசித்தோம். ஒன்று யார் அப்படின்னு சொன்னா ஏலி என்கிற ஆசாரியன். இன்னொரு யாருன்னா இந்த பினேகாஸ் என்கிற இந்த ஏலியினுடைய மகனுடைய மனைவி, அப்படின்னா தன்னுடைய மருமகள். இவங்க 2 பேருக்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பினேகாசனுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறார். இன்னுமே குழந்தை பிறக்கிறதுக்கான டைம் எல்லாம் வரல. ஆனா இவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அவங்களுடைய காதுல ஒரு செய்தி கேட்குது. என்ன செய்தி கேட்குது அப்படின்னா, கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டு போயிருச்சு, உங்களுடைய மாமனார் கீழே விழுந்து செத்து போயிட்டாரு, உங்களுடைய கணவனார் அந்த இடத்துல யுத்தத்துல செத்து போயிட்டாரு. இந்த செய்தியை கேட்ட உடனே அவளுக்கு என்ன பண்ணாங்களாமா, குனிஞ்சு, அப்படின்னா நிற்க கூட பலன் இல்லை, படுக்கிறதுக்கு பலன் இல்லை. ஒரு ஆபத்தான காலகட்டத்திலே இந்த சகோதரி தள்ளப்பட்டார்கள். இதுக்கு முன்னாடி தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ஆலயத்தை விசாரிக்கிறவன், ஆண்டவர் நிறைய டைம் எச்சரித்து நிறைய ஜனங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தின இந்த ஏலி என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய காதல ஒரு செய்தி கேட்குது. என்ன செய்தின்னா, தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே அந்த பெட்டி பிடிபட்டுருச்சு, உன்னுடைய பிள்ளைகளாகிய ஓப்பினி பினகாஸ் 2 பேருமே பட்டயத்திலே 2 பேருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஆசனத்திலே உட்கார்ந்திருந்தான். அப்படின்னா சேர்ல உட்கார்ந்திருந்தவன் அதான் ஸ்ட்ரோக்கு, வலிப்பு, அட்டாக்கு எது வேணாலும் சொல்லலாம். வேதம் சொல்லுது, ஏலி ஆசனத்தின்
வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்த மனுஷனுமாய் இருந்தபடினால் அவன் பிடரி முறிந்து. பாருங்களேன், எவ்வளவு ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை பாருங்களேன். ஒரு ஆபத்தான செய்தி, ஒரு நஷ்டமான செய்தியை கேட்ட உடனே இந்த ரெண்டு சம்பவங்களும் ஒரே நேரத்தில் நடக்குது பாருங்களேன். அவ்வளவு ஒரு ஒரு தலைமைத்துவத்தில் இருந்து ஒரு 40 வருஷம் அரசாண்ட ஒரு மனுஷன் அவ்வளவு வயதான ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எத்தனையோ செய்திகளை அவர் கேள்விப்பட்டிருப்பாரு, எத்தனையோ பயமுறுத்துகிற செய்திகளை கேள்விப்பட்டிருப்பாரு. ஆனா இந்த செய்தி அவரால் தாங்க முடியாம வேதம் சொல்லுது, மல்லாக்க விழுந்து அவன் ஸ்தூலித்த மனுஷனா இருந்தபடினால் பிடரி முறிந்து இறந்து போனான் அப்படின்னு சொல்லுது பாருங்களேன். செத்துட்டாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லையை தாண்டிய பயம். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில சில பயங்கள் தவறு அல்ல. சொல்லுங்க, பயங்கள் தவறு அல்ல, ஆனா எல்லையை தாண்டிய பயம் ஆபத்தானது. சொல்லுங்க, எல்லையை தாண்டிய பயம் ஆபத்தானது. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே, எல்லையை தாண்டிய பயம். ஆமென். நமக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே நம்ம வெளியே வர வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க மன அழுத்தத்திலிருந்து தப்பிவிக்க வேண்டுமானால், நீங்கள் ஒரு சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்ட நபராக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்க வெளியே வர வேண்டிய இரண்டாவது பயம் என்னவென்றால், எல்லையை மீறின பயம் உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருந்துடவே கூடாது. சிலருடைய பயம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த எல்லையை தாண்டுது, அவ்வளவுதான், ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, அட்டாக் வர்றது மாதிரி, அப்படியே விழுந்து போறது மாதிரி, தன்னுடைய அனுதின வாழ்க்கையை தடைபடுகிறது மாதிரி, சாப்பாடை தடை பண்றது மாதிரி, வேலையை தடை பண்றது மாதிரி, அந்த பயம் மட்டும் வந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்க. இது ரொம்ப ஆபத்தான பயம். இதை குறித்த ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த பயம் எனக்குள்ள இருந்துச்சு. என்ன பயம்னா, இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத எல்லையை மீறிய பயம் எனக்குள்ள இருந்துச்சு. எல்லையை மீறிய பயம் அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒன்று பாருங்களேன். அவ்வளோ ரிஸ்கா இருக்கும். அப்படின்னா ஒரு காரியத்தை யோசிச்ச உடனே சிந்தையில அதை குறிச்ச ஒரு பெரிய விளக்கம் வந்துடும், ஒரு பெரிய வெளிச்சம் வந்துடும் பாருங்களா. ஒரு விஷன் வந்தது மாதிரி, இந்த இப்படி ஆகும், இப்படி ஆயிரும், இப்படி ஆகும், இப்படி ஆகும், இப்படி ஆகும், இது வந்தால் இப்படி ஆகும், இந்த நோய்க்கு இதான் அறிகுறியா, இப்படி வந்துச்சுன்னா நான் இப்படி செத்து போயிடுவேனா, ஆப்ரேஷன் இப்படி பண்ணிடுவாங்களா, கையை இப்படி தனியாக வெட்டி எடுத்துருவாங்களா, கால் இப்படி போயிருமா, ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல இப்படி நடந்துச்சுன்னா, இது இப்படி நடந்துச்சுன்னா, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோலே இல்லாத பயம். இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த கடனை நீங்க கட்ட முடியல. ஸோ அவங்க ஒரு மிரட்டுறாங்க, நாளைக்கு பாரு நான் என்ன பண்றேன் பாரு, உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நான் நிக்க வச்சிருவேன், அப்போதாவது உனக்கு புத்தி வருதா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். உடனே இந்த எல்லையற்ற பயத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ இவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவானா, போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே அவங்க கூட்டு நம்மளை விசாரிப்பாங்களா, அவங்க ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரும்போது பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா அவன் தப்பா நினைச்சிடுவானே, அவன் பேரு நம்ம அவங்க முன்னாடி பேர் கெட்டு போயிருமா, அந்த பேர் கெட்டு போன உடனே இந்த தெருவில் நம்மளால உட்கார முடியாதா, அப்ப இந்த தெருவுல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு வீடு மாறணுமா, அப்ப வீடு மாறுற இடத்துல வீடு சரியா அமையுமா, அப்படி அமைஞ்சா நம்ம என்ன பண்றது, எப்படி போகுது பாருங்களேன். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பயம் அப்படின்னா, அப்படியே எல்லை இல்லாத, அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணாத பயம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. நான் பயத்தை ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை வளர்த்த கூடாது. எல்லையற்ற பயமாய் எனக்கு மாறக்கூடாது. என்னை தாக்குகிற பயமாய் அது மாறக்கூடாது. என் சரீரத்தை சிந்தையை தாக்குகிற பயமாய் அது மாறக்கூடாது. என்னுடைய தொழிலை அது பாதிக்கக்கூடிய அந்த பயமாய் மாறிடக்கூடாது. என்னுடைய அனுதின வாழ்க்கையை பாதிக்கிற அந்த பயமாய் மாறக்கூடாது. அதிலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு நல்ல தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோடு இப்போ அந்த சிந்தையிலிருந்து அந்த எல்லையற்ற பயத்தை கர்த்தர் வெளியே எடுத்து விடுவாராக. ஆமேன். அதுல ஒரு கண்ட்ரோல்
பண்ணுகிற ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. அந்த பயம் வந்து இருதயத்தை சிதறடிக்காதபடி, சரீரத்தை சிதறடிக்காதபடி, ஆமென், மலையை போல வருகிறதையும் கர்த்தர் சமபூமியாய் மாற்றி லெகுவாய் மாற்றி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அது ஒரு நாளும் எல்லையை தாண்டாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுகிறவர். ஆமென் சொல்லுங்க. நான் இரண்டாவது ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்ன தீர்மானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பயத்தை நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்படியே எல்லை இல்லாததாய், கண்ட்ரோல் இல்லாததா என் பயத்தை நான் ஒரு நாளும் விடவே கூடாது. ஆமோதிக்கிறீங்களா எல்லாரும்? அப்படி நீங்க அந்த பயத்தை வந்து கண்ட்ரோலே இல்லாம நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான். திரும்ப உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி எடுக்கிறது என்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. உங்களுடைய எல்லா விதத்திலும் பாதிக்கப்படுவீர்கள். ஆனால் நான் இன்னைக்கே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அது எதிர்காலத்தை குறித்த பயமா? சிலருக்கு வந்து ஃப்யூச்சரை குறித்து ரொம்ப பயமாக இருக்கும். அப்போது அந்த ஃப்யூச்சரை குறித்து அந்த ஒரு நிமிஷம் பயம் இருக்கிறது தவறல்ல. ஐயோ பரவாயில்ல, நம்ம இப்போ ஃப்யூச்சருக்காக ஏதாவது பண்ணணும், ஆண்டவரே ஏதாவது எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தப்பல்ல. ஆனால் சிலர் பாருங்க, அந்த எதிர்காலத்தையே நாசம் பண்ணுற அளவுக்கு பயப்படுவாங்க பாருங்களேன். தொடர்ச்சியாக அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ நம்ம இந்த வயசில் செட்டில் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, அப்படி ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 30 வயசில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எத்தனை வருஷம் குழந்தைக்காக வெயிட் பண்ணணும், அப்புறம் குழந்தை லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, அதை பார்க்க முடியுமா, அதை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா, எங்கே வரைக்கும் போயிட்டாங்கன்னா கல்லறை வரைக்கும் போயிடுவாங்க. ஆமாம், கடைசியில் எங்கே போய் நிற்பாங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம், செத்து அடக்கம் பண்ணப்பட்டா நமக்கு கல்லறை கூட இல்லை, கல்லறை கூட வைக்கல தெரியுமா. இந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம அடக்கம் பண்ணுவாங்களே, இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே பிள்ளைங்க கொல்லி வைக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர். அவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவர். நான் பயப்படுகிறதுனால் எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய பயத்தை வளர்த்துகிறதுனால் எதையும் நான் செய்ய முடியாது. என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அவர் என்னுடைய காலங்களை கரத்திலே வைத்திருக்கிறார். நான் பயப்பட அவசியம் இல்லை, நான் பயப்பட தேவை இல்லை, நான் இந்த பயத்தை வளர்த்த அவசியம் இல்லை. என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார், என் கரம் பிடித்தவர் என்னை நடத்துவார், என்னை முன்குறித்தவர் என்னை நடத்துவார். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், அவர் சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடுவது இல்லை. ஆமென். தடைகளை உடைக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவரால் மாற்ற முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. முதலாவதாக ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத, நம்ம வெளியே வரக்கூடிய பயம் என்ன பயம்? ஃபஸ்ட்டு என்ன பயம்? தொடர்ச்சியான பயம். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெளியே வரணும். எல்லாத்துக்கும் பயந்தே என்ன பண்ண முடியாது? கேட்கல சொல்லுங்க எல்லாருமே. அப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னா, வீக்காக இருக்கிறீங்கன்னு அர்த்தம், நீங்கள் இன்னும் சரியாகலைன்னு அர்த்தம். நம்பர் 2, இரண்டாவதாக என்ன பயத்தில் நம்ம வெளியே வரணும் அப்படின்னா, எல்லையற்ற பயத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். நம்முடைய பயத்துக்கு என்ன இருக்கணும் சொல்லுங்களேன்? நம்முடைய பயத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும், அவ்வளோதான். அந்த கட்டுப்பாடு இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அப்படின்னா இன்ஜெக்ஷன் போடும்போது சிலருக்கு ஒரு பயம் இருக்கும், சிலருக்கு டாக்டரை பார்த்தாலே பயமாக இருக்கும், சிலருக்கு மாத்திரை போடுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும், சிலருக்கு அதான். கடந்த நாட்களிலே ஒருத்தர், ஒரு பெரிய ஆள், பெரிய இன்ஜினியர், கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி 3 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து ஒரு பெரிய இன்டீரியர் பண்ணவர். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர், திடீர்னு எனக்கு வந்து இந்த முழு உடம்பையும் செக் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லை, அது ஒரு பெரிய மிஷின், அதுக்குள்ளே வச்சு தள்ளுவாங்களாமே, உள்ளே கொண்டு போவாங்களாமே. அதை பார்த்த உடனே பயந்து வேர்த்து நாக்கெல்லாம் வறண்டு போய் அவங்க கேட்கலாம், சார் என்ன சார்ன்னு கேட்டாங்க. ஏங்க இவ்வளோ பெரிய மிஷினுக்குள்ளேயா விடுவீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, ஏங்க கூண்டு மாதிரி இருக்குங்க, திடீர்னு அதெல்லாம் லாக் ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் லாக்கெல்லாம் ஆகாதுங்க அப்படின்னு. இல்லைங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, எவ்வளோ நிமிஷம் வைப்பீங்க உள்ள அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், 5 செகண்ட்ஸு, ஒரு 3 செகண்ட்ஸுக்குள்ளே தான் எடுத்துரும் அப்படின்னு. கரெக்டாக சொல்லுங்கள் எத்தனை செகண்ட்? 5 செகண்ட்ஸுக்குள்ளே வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு. அங்கே உள்ளே போய் உட்காந்து மணியை பார்த்துட்டு, ஏங்க 5 ஆயிடுச்சு, இன்னும் என்னை வெளியே அனுப்பலேன்னு கத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா,
அந்த எத்தனையோ 1000 பேர் அந்த மிஷினுக்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, டெய்லி வெளியே வர்றாங்க. ஆனால் இவருக்கு அந்த மிஷினை பார்த்த உடனே என்ன சவப்பட்டிக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி என்னை கொண்டு போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டு பயந்து ஒரு வழி ஆகி, பாஸ்டர் எனக்கு பிபியே ரைஸ் ஆகி போச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, வாழ்க்கையில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போகவே கூடாது பாஸ்டர், இனி கர்த்தர் அப்படியெல்லாம் அனுமதிக்கக்கூடாது, புலம்பிட்டே இருந்தார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை குறித்து என்ன பயம் அப்படின்னு சொன்னால், சிலருக்கு எல்லையை தாண்டிய பயம். ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒருவேளை வந்திருக்கிற பாஸ்டர், உண்மையிலே நீங்கள் சொல்கிறது எனக்கு உண்மையாக தான் தெரியுது, நான் ரொம்ப எல்லையை தாண்டி பயப்படுறேன் பாஸ்டர், எனக்கே தெரியுது இந்த பயம் எனக்கு அவசியம் இல்லாதது. என் பிள்ளை என்னை பார்த்து சொல்கிறாங்க, ஏன் மம்மி இதுக்கெல்லாம் பயப்படுறீங்க, என் பையன் என்னை பார்த்து சொல்கிறான், எதுக்கு மம்மி இதெல்லாம் பயப்படுறீங்க, ஆனால் என்னால் முடியலையே பாஸ்டர், என்னால் முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை இந்த சத்தத்தை யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாஸ்டர் எனக்காக தான் இன்னைக்கு வார்த்தை, நான் ரொம்ப எல்லையற்று பயப்படுறேன். ஆனால் ஆண்டவர் இன்று கர்த்தர் உங்களுக்கு இறங்குவாராக, இந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் இறங்குவாராக, உங்களுடைய எல்லையற்ற பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கர்த்தர் கொண்டு வருவாராக, உங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவாராக, அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவரை ஆண்டவர் இன்றைக்கு இந்த பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் கிருபையாய் தர போகிறார் என்று நம்புறவர்கள், இயேசுவே தேவகுமாரனே எங்களை கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆமென். ஸோ நம்பர் 3, மூன்றாவது, மறக்க மாட்டீங்க தானே, மறக்க மாட்டீங்க தானே, ஹல்லேலூயா, மறக்க மாட்டீங்க தானே. ஆமென். எல்லாம் பெரிய தைரியசாலிகளாய் ஆண்டவர் உருவாக்குவாராக. ஆமென். கம்ஃபர்ட் சர்ச்சில் ஆராதனை அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே பெரிய தைரியசாலிங்கன்ற பேரை வாங்கணும். வாங்கிடுவீங்களா எல்லாருமே? ஐயோ அவங்கெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லணும். நீங்கள் பயந்தாங்கொள்ளி லிஸ்ட்டில் நீங்கள் முதல்ல இருந்துடக்கூடாது. ஆமென். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஆதியாகமத்திலே 32ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வாசிக்கலாமா? அந்த ஆட்கள் யாக்கோபிடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருக்கிற ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டு என்றார். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற உன் இனத்தாருக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோட சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவிற்கும் சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேன்னு பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன், இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சன்னதியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகை பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவியாக தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக, கவனிங்க இந்த இடத்துல தொடர்ந்து நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஏசா வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு பெரிய பகை உணர்வு உண்டாகிறது. அப்படின்னா தன்னுடைய தகப்பனார் வந்து யாக்கோபை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, ஆனால் ஏசா போய் ஏமாற்றி தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த வீட்டில் இருக்க முடியாமல் இப்போ வீட்டை விட்டு வெளியே போய் மாமனாருடைய வீட்டில் போய் கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் 20 வருடம் பக்கத்தில் ஆயிடுச்சு. இப்போ 20 வருடம் தாண்டி திரும்பி தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு
தன்னுடைய தேசத்துக்கு புறப்படலாம். மாமனாருடைய வீட்டில் இருக்க முடியாது, மாமனாருடைய வீட்டில் இருந்தால் நம்ம இனி வளர மாட்டோம், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்காது, நம்முடைய குடும்பத்துக்குன்னு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, இங்கேயே இதுக்கு பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்க கூடாதுன்னு ஒரு உணர்வு வந்து இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. ஆனா அவன் போகணும்னு அந்த நினைக்கிற இடத்துல இப்ப என்ன வருது அப்படின்னு சொன்னா, அவங்க அண்ணன் இருக்கிறான். ஐயோ, இவன் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பகையை தன்னுடைய மனசுல வச்சிருப்பானே, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இந்த மாதிரி எங்க அண்ணனுக்கு கைக்கு என்ன தப்புச்சிருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்றதோட நிப்பாட்டாம, அதற்கு பிறகு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானங்கள் 50 பேரை முன்னாடி அனுப்பி நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, அதுவும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் முதல்ல தனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் நிக்க வச்சுட்டு, தனக்கு பிடிச்ச பிள்ளையை மனைவியை பின்னாடி லைனா நிக்க வச்சு, ஒருவேளை ஏசா வந்து விழுந்து முன்னாடி இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களை தப்பிச்சான்னு சொல்லி பெரிய ஒரு ஐடியா, ஒரு பெரிய பிளான் இந்த இடத்துல பண்றாரு. இந்த பயத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா, ஃபிக்ஸ் பண்ண பயம். அப்படின்னா குறித்த பயம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடாது. என்ன பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஃபிக்ஸ் பண்ண பயம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்க போகுது, இது நடந்தே தீரும், இப்படி வந்தா நான் இப்படித்தான் ஆவேன்னு நீங்க எந்த காரியத்தை குறித்தும் என்ன பண்ணிடக்கூடாது. கேட்கல? நிறைய பேருக்கு எந்த பயம் இருக்குதோ, எந்த பயம் இருக்கு தெரியுமா? இந்த ஃபிக்ஸ் பண்ண பயம் இருக்கும். ஹலோ, என்ன பயம்? நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பயத்தையே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன என்ன அப்படின்னா, இதுதான் நடக்க போகுது. இந்த யாக்கோபு வந்து ஒரு பக்கத்தில் ஜெபம் பண்றாரு, ஒரு பக்கத்தில் நிறைய ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்க இப்படியெல்லாம் பண்ணீங்கல்ல, என் சந்ததியை பெருக பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆனா எதை நிறுத்தல? எதை நிறுத்தல? பயத்தை நிறுத்தலன்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எல்லா முயற்சியும் எடுக்கிறாரு. என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பிள்ளைகளை தனித்தனியா நிக்க வச்சிருக்கிறாரு, எல்லா முயற்சியும் எடுத்து 50 பேரா அனுப்புறாரு. காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஃபிக்ஸ் ஆயிருக்குது, கண்டிப்பா என்னுடைய அண்ணன் பழி வாங்காம. கேட்கல? இன்னைக்கு நான் இந்த பலிபீடத்துல இருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளையே நீங்க ஃபிக்ஸ் பண்ணின ஒரு பயத்தோட போராடி கொண்டிருக்கலாம், நீங்க முன் குறித்த ஒரு பயத்தோட நீங்க போராடி கொண்டிருக்கலாம். அப்படி இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் நடக்க போகுது, இதான் நடக்க போகுது, அதை நினைச்சா அந்த நாளுக்காக நான் நினைக்கிறேன் இப்படி தான் ஆகும், இப்படி தான் ஆகும். நான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இல்லை, அங்கே என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அங்கே என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு ஒரு இரக்கம் செய்கிறாரு. எப்பா, நீ ஃபிக்ஸ் பண்ணது மாதிரி ஒன்றுமே, அவன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒன்றுமே இல்லை. அந்த ஏசா யாக்கோபை முதல்ல பார்க்கும்போது தூரத்தில் இருந்து தன்னுடைய சகோதரன் தெரிஞ்ச உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அங்கே காரியமெல்லாம் மாறுதலாக முடியுது. நான் நம்புகிறேன் அந்த சீனை ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற இங்கே சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வராரு. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண பயமும் அப்படிதான் பிரதர் நடக்க போகுது, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண பயமும் அப்படிதாம்மா நடக்க போகிறது. நீங்கள் நினைத்ததற்கு கர்த்தர் மாறாக தலைகீழாக உங்களுக்கு சாதகமாக அந்த காரியத்தை முடிய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த பயத்தையும் நீங்கள் அதை முன்குறித்து அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, முழு பலத்தோட ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாருங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க, என்னுடைய எல்லா பயத்திலிருந்தும் என்னை விடுதலை ஆக்குங்க. நான் எதுக்கு பயப்பட மாட்டேன்னா, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண மாட்டேன், ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். எப்பொழுதும் எதையும் மாற்றுவதற்கு என் இயேசு வல்லவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார். நான் வெளியே வர்றேன், நான் எடுத்துக்கொண்டு வெளியே வர்றேன், கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வர போறாரு. ஆமென். இதுதான் முடிவு என்று அல்ல, கர்த்தர் அந்த முடிவை எனக்காக மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த முடிவிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர், என்னை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து
என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். ஆமென், அல்லேலூயா. இதுக்கு மேலேயே நான் என்ன வாழ போறேன், இதுக்கு மேலேயே நான் என்ன சம்பாதிக்க போறேன் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ் பண்ண பயத்தோட போராடி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை கைவிடவே இல்லை. ஆண்டவர் உங்களை கைவிடவே இல்லை. வானம் மாறலாம், பூமி மாறலாம், அவர் வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் மாறுவதே இல்லை. எல்லாரும் அப்படியே 3 காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக எந்த பயத்திலிருந்து வெளியே வரணும்? நீ தொடர் பயம் அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே பயத்திலேயே கேட்கல இருக்கக்கூடாதுன்னு சொல்றதை விட வாழவே கூடாது. இருக்கக்கூடாது இல்லை, வாழவே கூடாது. எதுல வாழக்கூடாது? தொடர்ச்சியான பயத்தில் வாழவே கூடாது. வேண்டாம். எது பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கார். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. கடைசியில் எது போகும் அப்படின்னா சொல்லுங்க, உயிர் இருக்கிற வரைக்கும் சொல்லுவாங்கல்ல, உயிர். அந்த உயிர் போகும்போது நமக்கு ஒன்றும் தெரிய போகிறதும் கேட்கல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். யாரும் யாரை விட பெரிய ஆளு அல்ல. யாரும் அவ்வளோ சீக்கிரமா யாரையும் தொற்றவும் முடியாது. சவுல் ராஜாவா இருந்தாலும், தாவீதை கொல்றதுக்கு எத்தனை 1000 பேரை அனுப்பினாலும், எத்தனையோ பேரை சவுல் கொன்னாலும், தாவீதை கொல்றதுக்கு சவுல்னால முடிஞ்சிருச்சா? சொல்லுங்களேன். தாவீதனுடைய போஸ்டிங் எவ்வளோ பெரிய போஸ்டிங், சாரி சவுலுடைய போஸ்டிங் எவ்வளோ பெரிய போஸ்டிங். சவுல் கிங், ராஜா. ராஜா நினைச்சா யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கொண்டு வந்து அவனை கொல்றதுக்குள்ள அதிகாரம் இருக்கிறது. எத்தனையோ பேரை, எதிரிகளை கொன்று குவித்தாச்சு. ஆனா தாவீதை கொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீதோட கர்த்தர் இருக்கிறார். ஒன்று நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு விரோதமானவர்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கலாம். ஆனா உங்க மேல அதிகாரம் செலுத்தணும்னா பரலோகம் அதிகாரம் கொடுத்தா மட்டும்தான் உங்க மேல என் மேலே அதிகாரம் செலுத்த முடியும். மற்றபடி யாருமே அதிகாரம் செலுத்த முடியாது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எப்பா நான் நினைச்சேன்னா உன்னை கேட்கல, நான் நினைச்சேன்னா உன்னை விடுதலை ஆக்கலாம்ப்பா, நான் நினைச்சேன்னா நீ குற்றவாளி இல்லைன்றதை நான் டிக்ளேர் பண்ணலாம், என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இயேசு அவன் என்ன நினைச்சுப்பான் அப்படின்னா, அம்மா ஐயா நம்மளா இருந்தா அப்படி உங்களை தான் ஏன் முடியும், நீங்க மனசு வச்சா முடிஞ்சிருங்கய்யா, சொல்லிருங்க ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இயேசு திரும்பி பார்த்தேன்னு சொல்ற, வாயமுற, நீ என்னமோ சாதாரணமா என்ன நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ நினைச்சா வேணா உன்னை சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு வேணா விடுதலை கொடுக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் மேல நீ ஒரு அதிகாரத்தை செலுத்தணும்னா பரலோகத்திலிருந்து பர்மிஷன் கொடுக்காம உன்னால என்ன எதையுமே பண்ண முடியாது. நான் நம்புற இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமா என்ன வேணாலும் நடக்கட்டும், எத்தனை பேர் வேணாலும் எழும்பட்டும், ஆனா பரலோகம் அனுமதி கொடுக்காம உங்க மேல கை வைக்க முடியாது. உங்க தலைமயிராயிலும் கீழே விழுவாது. கர்த்தர் அனுமதிக்காம எதையுமே அவங்க செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அவசியம். தொடவே முடியாது. அவ்வளவு பாதுகாப்பு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால இப்போ நான் வெளியே வர்றேன், எந்த பயத்திலேருந்து வெளியே வர்றேன் அப்படின்னு சொன்னா, கண்டினியூவா நான் எதுலேயே வாழ மாட்டேன். சிலருக்கு அடிக்கடி அப்படி ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அடிக்கடி ஞாபகம், ஐயோ அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் பாருங்களேன், உடனே பாத்ரூம் போவாங்க, 4 டைம் 5 டைம் பாத்ரூம் போவாங்க. அப்படியே உடம்பெல்லாம் வேர்க்கும் பாருங்களேன். சிலருக்கு அப்படியே வேர்த்து கொட்டும். காரணம் என்னன்னா, அந்த கண்டினியூவான பயம். பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது திடீர்னு வந்துடும். கர்த்தர் உங்களை அழகாய் மீட்டெடுப்பாரா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு வரவே கூடாத பயம் சொல்லுங்கள், தொடர் பயம். எதில் இருக்க மாட்டேன்? தொடர் பயத்தில் இருக்க மாட்டேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் தொடர் பயம், இரண்டாவது எல்லையை தாண்டின பயம். ஆமேன். என்னுடைய பயத்திற்கு என்ன இருக்குது? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. சாரி சார் அப்படின்றது இது பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் கத்தியை எடுத்துட்டு வந்து வெட்டிடுவோண்டா அப்படின்னு கேட்டா, வெட்டிடுவியாக்கும் நீ அப்படின்னு சொல்றது தான். ஒருவேளை சொல்லலைன்னா கூட மனசுக்குள்ள என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, அவன் வெட்டிடுவானோன்னு நினைச்சு அவன் கத்தி எடுத்துட்டு வர்றதுக்குள்ளேயே பயந்துட்டு வீட்டில் போய் இது பண்ணிடக்கூடாது. ஐயோ வெட்டிடுவான் போல தெரியுது சார், வெட்டிடுவான் போல தெரியுது அப்படியெல்லாம் இல்லை. என்னுடைய பயத்தை எப்பொழுதுமே எல்லையை தாண்டுவதற்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா விடவே மாட்டேன். அல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக
எனக்குள்ளே இல்லை, இருக்கக்கூடாத ஒரு பயம், ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பயம் என்று ஒன்றுமே இல்லை. எந்த பயத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டேன். என்னை விடுதலை ஆக்குற இயேசு. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று சேர்ந்து ஆமேன். இந்த ஹல்லேலூயா, எல்லாரும் எழும்பி நின்று நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமேன் ஆமேன். வாக்கு தத்தங்களெல்லாம் எனக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தருடைய வாக்கு தத்தம் இருக்கிற வரைக்கும் ஒருவரும் என்னை சேதப்படுத்தவே முடியாது. ஆமேன். சேர்ந்த அந்த பாடலை எல்லாரும் பாடி கர்த்தரை வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது இருக்கிறது. ஆமேன். அவர் சொல்வதெல்லாம் ஆமேன், அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நடக்கும். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.